ஆண்டவரும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறேன். நாளிலே உங்களுடைய மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுடைய கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே இருக்கிற இடங்களில் ஒரே நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் மௌன இடைபெறும்படியாக நாம் செவிப்போமா. நாங்கள் கேட்டு அதை வழி நடக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நம்முடைய திருமணமாக சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன? பிள்ளைங்க அழகா வசனம் சொன்னாங்க, உடன் பயணிக்கும் உயிர்த்த கிறிஸ்து. சரியா? இங்கிலீஷ்ல வந்து the risen Lord, the co-traveler. உடன் பயணிக்கும் உயிர்த்த கிறிஸ்து. இதற்கு ஆதாரமாக நம்முடைய பிள்ளைகள் அழகாவது திருவசனம் சொன்னாங்க. யாத்ராமத்தின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வசனங்களை அடிக்கடி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும் இல்லையா? நிறைய வாகனங்கள்ல எழுதப்பட்டிருக்கும், my presence shall go before thee. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சில வாகனங்கள் எழுதியிருப்பாங்க, சில இடங்கள்ல நிறைய ஆலய சுவர்கள்ல, பள்ளிக்கூட சுவர்கள்ல, பொது இடங்கள்ல என்ன செஞ்சிருப்பாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன் செல்லணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? நிறைய இடத்துல பார்க்கணும் இல்லையா? நான் உனக்கு உன்னை போய் கோணானவர்களை செவ்வையாக்குவேன். நிறைய வசனங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும் சொன்னா அதுக்கு முன்பதான் கர்த்தருடைய சமூகம்னா என்ன அப்படின்றத ஒரு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தைகள் வேதாகமத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது presence. My presence shall go before thee, filled with his presence. அப்படி சொல்லிட்டு presence அப்படிங்கிற வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கும், பிரசன்னம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கும், அது மட்டும் இல்ல சமூகம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கும் ஆங்கில வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அது presence. இந்த presence அப்படின்னா என்ன? அதுக்கு எதிர்மறை வந்து absence. இப்போ ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆப்சன்ஸ் சொல்லுவோம், ஆண்டவரோடு பயணிக்கிற ஒரு வாழ்க்கையை பிரசன்ஸ் சொல்லி எடுத்துக்கலாமா? அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய நிறைவான அந்த இடத்துல தங்கி இருக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் இளைப்பாறுதலை பெற வேண்டும் சொன்ன இளைப்பாறுதல் அப்படின்னா ரெஸ்ட், சரியா? ஒரு ஓய்வு. இந்த ஓய்வு நிலையை அடைய வேண்டும் சொன்னா இங்க வரணும்,
ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். இதெல்லாம் நமக்கு நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வச்சுட்டோம் சொன்னா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்தில் நினைச்சிட்டேன், எல்லாவற்றையும் முடிச்சுவிட்டேன், எனக்கு ஒரு மனதில் ஒரு இழைப்பாக கிடைக்குதுன்னு சொல்லி பாருங்க. நம்முடைய சிந்தனையில ஒரு அமைதி நிலவும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகம் அப்படிங்கிறது அவருடைய சமூகத்துல வந்தோம்னு சொன்னா அவருடைய சமூகத்துல சுகம் உண்டு, அவருடைய சமூகத்துல விடுதலை உண்டு, அவருடைய சமூகத்துல சமாதானம் உண்டு, அவருடைய சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி உண்டு. அவருடைய சமூகத்துல எல்லாமே இருக்கு. நம்ம எங்கேயுமே போயிட்டு செய்யறது எதையுமே தேட வேண்டியது எல்லாமே இருக்கு, அவருடைய சமூகத்திற்குள்ளாக இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லும்போது கர்த்தருடைய சமூகத்திற்குள்ள எப்படி பிரவேசிக்கணும்? ஆழ்ந்த சிந்தனையோடு அவர் சந்நிதிக்கு முன்பதாக வர வேண்டும். சங்கீதங்கள்ல நம்ம பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாடுகிற ஒரு சங்கீதம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு எப்படி நாம் வர வேண்டும்? நம் ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய வேதாகமத்தின் மூலமாக, நாம் ஆண்டவரை ஆராதிப்பதன் மூலமாக, அவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படுத்தி நடப்பதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் செய்ய முடியும், இருக்க முடியும். அவருடைய பலத்த கைகளுக்குள்ளாக, அவருடைய செட்டைகள் நிழலுக்குள்ளதாக நாம் இருக்கணும்னு சொன்னா நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசித்து அதை தியானிக்கிறவர்களாய், அது மாத்திரம் அல்ல, இதன்படி செய்யணும் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது நமக்கு ஒரு நித்திய பேரின்பம் ஒன்று கிடைக்கும் சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்துல 16ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதத்துல கடைசி வசனம் சொல்லுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்தில் வந்தோம் சொன்னா நமக்கு என்ன கிடைக்குது? பரிபூரண ஆனந்தம் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நித்திய பேரின்பம். நித்தியம்னா இவ்வுலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட நித்திய வாழ்க்கையில கூட நமக்கு ஒரு பேரின்பம் கிடைக்கிறதுன்னு சொன்னா நம்ம எங்க தங்கி இருக்கணும்? ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகம் இல்லைன்னு சொன்னா நீங்கள் நான் ஒரு வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளை போல இருப்போம். சிம்சோனுடைய வாழ்க்கையில அதெல்லாம் பார்க்கிறோம். சிம்சோனோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவன் காரியம் செஞ்சுள்ளாங்க. எந்த காரியத்துல ஆண்டவர் சொல்லல, நீங்க எடுத்து அத்தனை பேரை கொலை பண்ணணும், இத்தனை பேரை கொண்டு போடணும், இத்தனை மாற்றுவர்களுக்கு இத்தனை பேரை கொண்டு அந்த வஸ்திரத்தை கொண்டு செய்யணும், இதை செய்யணும், நரிகளை பிடித்து அந்த வாழை கட்டி அதை நடந்து கீழ்ப்பதை சொல்லுவான்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்சி கொடுக்கல. ஆனா ஆண்டவர் அவரோடு கூட இருந்தது நிமித்தமாக அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆனால் கண்கள் இச்சைக்கு இடம் கொடுக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்று சொல்லி இடத்துல பார்க்கிறோம். சிம்சனை விட்டு தேவ ஆவியானவர் விலகினதை அவர் அறியாமல் இருந்தான். ஆண்டவருடைய ஆவியானவர், ஆண்டவருடைய பிரசன்ஸ் அங்கிருந்து கடந்து போன நேரத்தில் இருந்து அவன் குருடாக்கப்பட்டான். அவருடைய கண்கள் பறிக்கப்பட்டது. அவருடைய பராக்கிரமம் அவனை விட்டு விலகினது. அவன் வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளாய் வெளிஸ்தரின் நடுவில் நிறுத்தப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னு சொன்னா நீங்கள் நாம் பெரும் வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருள், அவ்வளவுதான். நான் என்ன சொன்னாலும் இந்த இடத்துல என்னோட கூட ஆண்டவர் காத்திருக்கிறேன்னு சொன்னா நான் இந்த இடத்துல என்ன பேசினாலும் அது ஒரு வேடிக்கை காட்டுகிறவனே போல நான் இருப்பேன். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒவ்வொரு நாளும் அவன் ஆடத்தை கடந்து வாரோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடந்து வாரோம், ஒவ்வொரு பண்டிகையிலையும் நம்ம செலுக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல தங்கி தாபரிக்கிறோமா? ஜஸ்ட் ஆலயத்துக்கு வந்துட்டு போறதுனால ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இது சொல்லியிருக்கிற எத்தனை காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம், ஃபாலோ பண்றோம். இந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அவங்க என்ன செய்யலாம், இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அந்த நேரத்தில் வாசிப்போம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறோம், பாரத்தில் போயிருக்கோம். சில வசனங்களுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கும் பொழுது நமக்கு அப்பா நினைச்சிட்டா இந்த மாதிரி செஞ்சாங்க அவனுக்கு தான் அந்த வசனம் அப்படின்னு நினைக்க தவிர இதே வசனம் எனக்கு பொறுத்தவரை நம்ம எத்தனை யோசிக்கிறோம்? நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் இல்லைன்னு சொன்னா வெறும் வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது பாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம 31ஆம் அதிகாரம் பாகமம்
31ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதுல 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறவர், அவர் நமக்கு முன்பாக சென்று நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம பயப்படணும். இப்போ நமக்குள்ள ஒரு பயம் வருது, அடுத்து என்ன செய்ய போறோம், அது எப்படி செய்ய போறோம்னு சொல்லி ஒரு பயம், ஒரு கலக்கம் வருது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு அவ்வளவுதானே. வேதாந்தம் சொல்லுது, நீ நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்ப நம்ம பயப்படுறோம் கலங்குறோம்னு சொல்ல என்ன அர்த்தம்? அவர் நம்ம கூட இல்ல, நம்ம அவருடைய சமூகத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு ஓடிட்டோம்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் பின்பதாகவே நடந்து வந்து நம்ம என்ன செய்கிறார், தேடி வந்து காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிப்பதற்காக அந்த 99 ஆடையை விட்டு உங்களையும் என்னையும் தேடி அவர் வந்திருக்கிறார். அவரோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய சமூகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கிறது? நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கிறது? நிறைய நேரத்துல நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஓடி தெரிகிறோம், அலைகிறோம். ஆனா 8ஆம் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்ப சமாதானம் எங்க இருக்கு? அவருடைய பிரசன்னத்துல இருக்கு, அவருடைய சமூகத்துல இருக்குது. ஆனா நம்ம எங்க அடையணும்? சமாதானத்தை தேடி எங்கெல்லாமோ அடையணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறத அறியாம நிறைய புண்ணிய தலை யாத்திரைகளுக்கு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம கிறிஸ்தவர்கள் கூட நிறைய இடத்துல என்ன செய்வாங்கன்னா, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போனோம், சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனோம்னு சொல்லி தனியா நம்ம புண்ணிய தலங்களுக்கு சென்று புண்ணியம் தேட வேண்டும் என்று சொல்லி போறாங்க. ஆனா ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு வாசம் செய்கிறார். ஆனா இது அறியாம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவருக்கு தான் கால் பதிச்சாராமே. எருசலேம்ல அவர் பார்த்திருக்கிறாரு, அவருடைய கல்லறையை பார்க்கணும், அவருடைய காலத்துல பதித்ததை பார்க்கணும், அவருடைய சீஷர்கள் என்னென்ன சின்னங்களை பார்க்கணும், தோமாவுடைய காலத்துல பதித்த இடம் அவங்க பாக மாதிரி இருக்கு, அதை போய் பார்க்கணும்னு சொல்லி ஓடி திரியும். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு எம்பினஸ் இல்லாம ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு அப்படின்னாலே அவர் நம்ம நிரப்பி இருக்கிறார் சொல்லி அர்த்தம். நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது குறைகள் எல்லாமே செஞ்சிடும், மாறி போகும். இதைத்தான் வேதனை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்லி சொல்றாரு. முன்பாக செல்லும்னா என்ன? நமக்கு இப்போ ஒரு பாதை, இருட்டான ஒரு பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாதையில நம்ம கடந்து போகணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அதுதான் சங்கீதத்தின் புத்தகத்துல பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக வெளிச்சமாய் நம்ம கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. அவர் நமக்கு முன்பாக சென்று சோழனான பாதைகளை செவ்வையாக்குகிறார். நம்ம நடந்து போறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ரோடு போறதுக்கு யாரா நமக்கு முன்பாக எல்லாவற்றையும் சரிப்படுத்தி அதை நேர்படுத்தி நமக்கு என்ன செய்ய வழிநடத்துவதற்காக இந்த பாதையை மகன் கடந்து வரணும். அப்ப இதை நிச்சயமா செவ்வை பண்ணணும்னு சொல்லி நமக்காக அவர் நம்முடைய பாதையை செவ்வை பண்ணுகிறார். அதற்காக அவருடைய சமூகம் நமக்கு முன் சென்று நமக்கு வழிகாட்டுகிறது. ஏசாயா புத்தகத்துல 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதுதான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? நிறைய இடத்துல இந்த வசனங்களை கேள்விப்படுறோம். நமக்கு முன்பதாக சென்று நாம் கடந்து போக வேண்டிய பாதை என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனால இந்த பாதையிலே மகன் வரும்பொழுது சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாதையை செவ்வைப்படுத்துகிறார். செங்கடல் இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது இதை கண்டு மக்கள் சோர்ந்து போவாங்கன்னு சொல்லி தெரியும். ஆனா அந்த இடத்துல அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த செங்கடல் மத்தியில இதற்கு சமமாக்குவேன், இந்த தண்ணி அவன் உணர்ந்த தனிமலையே நடந்து போனாங்கன்னு சொல்லி இடத்துல பார்க்கிறோம். அந்த சகதி கூட அவன் கால் செய்யல ஒட்டல. அந்த பாதை எவ்வளவு செவ்வை செய்திருந்தார். அவன் வனத்துல பாதை வழியாக கடந்து போனாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம் காலம் கடந்தாங்க. அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகல.
பழசாய் போகல, அவருடைய வஸ்திரங்கள் கிழியல. நீங்க போக வேண்டிய பாதை உள்ளது என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனால அவர் உங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா பாதைகளையும் செவ்வை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இவ்வாகமத்தின் புத்தகத்துல 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன செஞ்சோம்? அவர் நமக்கு முன்பாக போய் அவர் நமக்கு விலகாமல், நம்மை கைவிடாமல் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் முன்பாக செல்லலன்னு சொன்னா அந்த கரடுமுரடான பாதைகளை நம்ம கடந்து செல்லும் பொழுது என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போயிடுவோம். அப்படிதானே? ஆண்டவருடைய சமூகம் முன் செல்லலன்னு சொன்னா கரடுமுரடான பாதைகள் செல்லும் பொழுது சோர்வடைந்து விடுவோம். அதனால நம்ம சோர்வடைந்திடக்கூடாதுக்காக அவருடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆரம்ப அற்பமாக இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது அது ஆரம்பம் அற்பமா தான் இருந்துச்சு, ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதுதான் பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆரம்ப நாட்கள் நிச்சயம் ரொம்ப அற்பமா இருக்கலாம், ஆனா ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் ஜெபித்து அவருடைய பிரசனத்திலேயே நாம் கடந்து வரும் பொழுது, ஒவ்வொரு நம்முடைய வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது, அவருடைய அங்கே வசனங்களை கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் முடிய செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் அதற்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தன்னுடைய தலைப்பு சொல்கிறது, அவர் உடன் பயணிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டுடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர் நம்மை விட்டு தள்ளி போகல. நம்ம காலையில நேரம் செஞ்சுக்கிற வச்சோம் அப்படின்னே இருக்கிறார். நமக்கு பின்னால நம்முடைய மகிமை செஞ்சுட்டு இருக்கு, அவருடைய கரம் காத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம முழு எப்பொழுது நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நான் போவதில்லை. ஏன்? ஆண்டவரோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் என்ன செய்ய போறதில்லை, சோர்ந்து போகிறதே இல்லை. பழைய ஏற்பாடு காலத்துல பார்க்கும் பொழுது யோசேப்புடைய நாட்கள்ல ஒரு ஆர்வம் ரொம்ப அற்பமா இருந்துச்சு, ரொம்ப அற்பமா இருந்துச்சு. அவன் அந்த இடத்துல ஒடுக்கப்பட்டான், எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தான். அவன் செய்யாத குற்றங்களுக்கு அந்த பாடல் அனுபவித்தான். அவன் சொல்றான் அந்த பானபாத்திரக்காரன்ட்ட, நீ அங்கு வாழ்ந்து அரண்மனையில சென்று வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்தருவாயா ராஜ சமூகத்துல நீ கணக்காக பரிந்து பேசுவாயாக சொல்லி யோசித்து கேட்கும் பொழுது சரின்னு சொல்லிட்டு தான் போனான் அந்த பானபாத்திரக்காரன். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? இந்த அற்பமான ஆரம்பம் உனக்கு இன்னும் முடிவு சம்பூர்ணமா இருக்குது யோசிப்பு. நீ இதை நினைத்து கடக்காத, இதை நினைச்சு வருத்தப்படாத. இன்னைக்கு அவன் போய் அங்க சொன்னான்னா அவன் காலம் பொழுது சொல்லுவான், நான் அன்னைக்கு உன்னை பத்தி அங்க ராஜாக்கள் சொல்லலன்னு சொன்னான், நீ எதிர்ப்பு அடிமை எதிர்ப்புன்னு சொல்லி அவன் சொல்லுவான். அந்த மகிமை எனக்குரியது, நான் உன்னை உயர்த்துவேன் யோசிப்பேன். என்னுடைய பிரசனத்துக்குள்ளாக என்னுடைய காலத்துக்குள்ளாக நீ அடங்கி இருக்கிற, நீ பாவம் செய்யாதவன் என்னுடைய வழியை நடையை காத்துக்கொண்ட அந்த காலோட கேட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உன்னதமானது, சம்பூர்ணமான முடிவு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் காலத்தாமதம் ஆனாலும் அந்த இடத்துல யோசிப்புடைய உயர்வு எங்கிருச்சு, எங்க அடிமையா இருந்தாலும் அங்கே ஆசிரியத்துல அமர்த்தப்பட்டான். அவருடைய அனுமதி இல்லாம ஒருத்தருடைய கையை கால அசைக்க முடியாதுன்னு சொல்லி பார்வோன் ஆணை கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, யோசிப்பா நினைச்சிருந்தா இடம் கிடைச்சிருக்குமா? பானபாத்திரக்காரன் போய் ராஜாக்கள் முதல்ல சொல்லியிருந்தா அந்த இடம் கிடைச்சிருக்குமா? ஒரு விடுதலையா தேசத்துல ஒரு அடிமையா ஒரு இடத்துல தங்கி இருந்ததோ பணி செய்துட்டு இருப்பான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிற திட்டம் இது உன்னதமானது. அது கடந்து வருகிற பாதை மிகவும் ஒடுக்கமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், ஆனா அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையை அதுதான் பார்க்கிறோம். தாவீதுடைய தகப்பனாகிய ஈசாய் எல்லாரையும் பலியிடத்திற்கு அழைத்த போது தாவீதை என்ன செய்தான்? ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பினார். சாமுவேல் கேட்கும் பொழுது இவர்கள் தான் நம்முடைய புத்திரர்களா, வேற இல்லை கேட்கும் போது இவர்கள் தவிர்த்து வேற யாரும் ராஜ பதவிக்கு அபிஷேகம் பெறுவதற்கு தகுதியானவர் இல்லைன்னு சொல்லி அவருடைய தகப்பன் தாவீதை ஒதுக்கி வைத்திருந்தார். தள்ளப்பட்டவன் தாவீது, ஆடு மேய்க்கும்படி துரத்தப்பட்டவன் தாவீது, வனாந்திரங்களிலே வாழ்ந்தவன் தாவீது. சிறு குழந்தையாக இருந்த நாட்களிலிருந்து அவர் வனாந்திர பாதையிலேயே கடந்து வந்த தாவீது. ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்த சித்தமான பொழுது அந்த வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ராஜா யாரு? சவுல். சவுலுக்கு சாமுவேல் அபிஷேகம் செய்யும் பொழுது, சாமுவேல் அபிஷேகம் செய்யும் போது தைல குப்பியை எடுத்து சொல்லி இருக்கும். அதே தாவீதை அபிஷேகம் செய்யும் பொழுது தைல கொம்பை எண்ணெயினால் நிரப்பி கொண்டு வந்து தாவீதை அபிஷேகம் செய்தார். யோசிச்சு பாருங்க, அபிஷேகம் செய்யப்பட்ட
முடிவில் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் யாரை இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னாரு? என்னுடைய சிநேகிதன் யார சொன்னாரு? இல்லையா? தாவீது குமாரனாய் அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் சாலமோனின் குமாரன் சொல்லல, ஈசாயின் குமாரன் என்கிற பெயர் வரல. யாருடைய பெயர் இடம் வச்சது? தாவீதின் பெயர் வச்சது. அதே போலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் நோக்க அற்பமாய் தெரியலாம். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் காத்திருந்து அந்த முடிவுக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற பாதையினுடைய கடந்து செல்லும் பொழுது அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்ப முடியாது, அவ்வளவு ஆச்சரியமாக அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே போலதான் மோசேயுடைய வாழ்க்கையிலையும் ஆரோனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படியே செய்தார். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூறுவேன். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நமக்கு ஒரு களி கூடுதல் காணப்படும். ஒரு காமலைக்காக களி கூடுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் ரத்தத்தால் நம்மை மீட்டார். கர்த்தர் நம் பட்சம், யாருமே நமக்கு எதிர்த்து இருக்க முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நித்திய களி கூடுதல் காணப்படும். சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே சமூகத்தில் தான் இளைப்பாறுதல் இருக்கிறது. 2வது பகுதி சொல்கிறது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்றால் என்ன? ஓய்வு. பழைய 2 விதமான ஓய்வு குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று படைப்பின் இளைப்பாறுதல். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் 6 நாட்களும் ஒவ்வொரு காரியங்களாக படைச்சு முடிச்சப்பட்டதாக 7ஆம் நாளில் எல்லாம் சரியா இருக்கு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாரு? அவர் ஓய்வு இருந்தார் என்று சொல்லி நம்ம படைப்பாட்டை பார்க்கிறோம். அதே போல யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். 6 நாட்களும் வேலை செய்தும் கிரியைகள் எல்லாம் நடப்பிக்க வேண்டும். 7ஆம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று சொல்லி அந்த ஓய்வு நாளை முக்கியப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஓய்வு என்பது ஓய்வு நாளில் மாத்திரம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் காணப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது இயேசு தரும் இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது? நம்முடைய பாவ பாவத்திலிருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கவலைகள் இருந்து, நம்முடைய ஆன்மீக சோர்வில் இருந்து அவர் நமக்கு ஒரு ஓய்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரையும் நினைத்து வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் வருத்தத்தோடு வார்த்தை சுமந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த வருத்தத்திலிருந்து, இந்த பாரத்திலிருந்து, அகத்துகிற பாரத்தை நாம் விடுதலை பெற வேண்டுமா? ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் இறக்கி வச்சுட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதே போல எபிரேயர் எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவன் ஆகிலும் கீழ்ப்படியாமையினாலே விட்டு போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இளைப்பாறுதல் என்ன? நித்திய இளைப்பாறுதல். இந்த உலகத்திற்கு ஜீவனத்தை முடித்து என்பதாக நித்திய காலமாய் அவருடைய காட்சிக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிற நித்திய இளைப்பாறுதலை குறித்து இங்கே எபிரேயர் எழுதுகிறார். அந்த திருஷ்டாந்தத்தின்படி கீழ்ப்படியாமையினாலே இதிலிருந்து நம்ம கிடைக்காம நம்ம மிஸ் பண்ணக்கூடாததுக்காக கீழ்ப்படியாமையிலிருந்து விடுத்து போகாதபடிக்கு நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் என்று சொல்லி இந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய காலத்துல கொடுக்கிற இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது? நம்முடைய பாவ பாரத்திலிருந்து, நம்முடைய கவலைகள் இருந்து, நம்முடைய நோய்கள் இருந்து, நம்முடைய சோர்வுகள் இருந்து நம்மை ஓய்வுபடுத்தி நம்முடைய இளைப்பாறு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நித்திய இளைப்பாறுதலை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வைத்திருக்கிறார். இவ்வுலகத்திற்கு
இளைப்பாறுதல் மாத்திரம் நமக்கு போதாது. 7 நாள்ல ஒரு நாள் உங்களுக்கு இளைப்பாறுதல் இருந்தா போதாது. ஆனா நீங்க இந்த ஆன்மீக பிரகாரமாக உங்களுடைய சரீரத்துல மாத்திரம் அல்ல, ஆன்மீக பிரகாரமாக யோசிச்சு பாருங்க. சில கவலைகள் நமக்குள்ள பெருகும் பொழுது நம்முடைய ஆத்மா பலமா சோர்வடையும். பலம் அடையாது, ஆனா பலமா என்ன செய்யும்? சோர்வடையும். அந்த நேரத்தில் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப சோர்வா இருக்கும், யார்கிட்டையும் பேச முடியாது, ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கும். ஆனா சரீர பிரகாரம் என்ன செஞ்சிருப்போம்? ஓய்வு எடுத்துட்டு இருப்போம். அது நல்லா இருக்குமா? அது உங்களுக்கு இளைப்பாறுதலே தெரியுமா? அவன் போய் பார்க்கறது இளைப்பாறுதல் போகணுமா? இல்லை இல்லையா? அதுதான் உயிர்த்த ஆண்டவர் நம்ம கொடுத்த இளைப்பாறுதல் என்ன? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, நான் உங்க கூடவே இருக்கிறேன், என்னுடைய சக்தி ஆவியை தேய்ச்சவான ஒரு புல் நான் வைத்திருக்கிறேன், அதனால உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். இந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது? வருத்தத்தோடு வரப்படுதலாம், கவலையோடு வரப்படுதலாம், கண்ணீரோடு வரப்படுதலாம். நான் உங்களுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது? அது நித்திய காலமாய் உள்ள இளைப்பாறுதல். அது இன்மைக்குரிய இளைப்பாறுதல் மாத்திரம் அல்ல, இன்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதலாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேக நேரங்கள்ல நாம் என்ன செய்யறோம்? ஓய்வு எடுத்துட்டா போதும், கொஞ்ச நேரம் தூங்கினா போதும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா நம்முடைய சிந்தனை தூங்குறது இல்லை, தூங்க விடுறதும் இல்லை. காரணம் என்ன? பலவிதமான பயன்கள், கலக்கங்கள். அதை எல்லாம் செய்யும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய பாதங்களில இறக்கி வச்சுட்டோம்னு சொன்னா, அவருடைய பிரசன்ஸ்குள்ளேயே அப்படியே உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம்? ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா நடக்கலாம். ஒரு பெரிய சுமத்திலே நடக்கிறதுக்கும் ஃப்ரீயா நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரீயா நடக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தரணும்னு சொல்லி விரும்புகிறாரு. நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோமான்னு சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். வெறும் ஓய்வு வேண்டாம், நமக்குள்ள ஒரு ஆத்மீக அமைதி வேணும், ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் நமக்கு வேணும், நிம்மதி வேணும், பீஸ் ஆஃப் மைண்ட். சமாதானம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது ரட்சிப்பின் நிறைவும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். ரட்சிப்பு நிறைவு எப்படி கிடைக்கும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள பெருகும் பொழுது ரட்சிப்பு நிறைவு நமக்குள்ள காணப்படும். அப்படிதானே? அந்த ரட்சிப்பு நிறைவே கொடுக்கிறது இந்த நித்திய ஏற்பாடுகள். ஒரு பதறாமல் ஒரு அமைதியான நிலைக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. இதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஆண்டுடைய சமூகத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாடு நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, யோசபாத்துடைய நாட்களை, ராஜாவாகி யோசபாத்துடைய நாட்களிலே அவன் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒரு யுத்தத்தின் செய்தியை கேள்விப்பட்ட பொழுது இந்த ராஜாவாகி யோசபாத்துக்குள்ளே ஒரு பயம், பயங்கரமான ஒரு அடுக்கம். நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவரே, இந்த முறை ஜனங்கள் இந்த பொல்லாதவருடைய கையில் அகப்படலாம்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசித்து அமர்ந்திருந்து அந்த இடத்துல நடக்கிறத பார்க்கும்பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம திரும்பி கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உங்களோட சூழ்நிலை என்ன? 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி, தேவரே, எங்களை சுதந்திரிக்க பண்ணின உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். யார் நன்மை செய்த, யார் தீமை செய்தது? இஸ்ரவேல் மக்கள் இந்த கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவங்க இந்த புத்திரர்களை, அதாவது அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேகி மலைதேசத்தாரையும் அவருடைய சீமையின் வழியாக கடந்து போக அவர் ஆண்டவரிடத்தில உத்தரவு கொடுக்கல. அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க அதற்கு பதிலாக இந்த இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கப்படியா, நன்மைக்கு பதிலாக தீமையை சரி கட்டும்படியா அவங்க என்ன செய்யறாங்க? வாராங்க. ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி இந்த யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு? ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்யும் பொழுது அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல் என்ன? ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அதன் பிரகாரமாக அடுத்து பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்துல நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது, தேவனுடையது. யுத்தம் யாருடையது? உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். போகிற பாதையில போராட்டங்கள் வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஐயோ என்ன செய்ய போகிற நமக்கு அழகி நிற்பதை விட ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, நான் இந்த காரியங்களுக்காக அவருடைய
போகிறேன் என்று சொல்லி அவர் யுத்தம் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அது உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அந்த இடத்துல யோசுவா என்ன செய்யறாரு பாருங்க. 17ஆம் வசனத்துல பின்பதாக 17ஆம் வசனத்தின் பின்பாகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர்களோட இருக்கிறார். அதுக்கடுத்து நாம் பார்க்கும் பொழுது அந்த 21-22 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்க என்ன செய்யறாரு? ராஜா என்ன செய்யறாரு? இந்த சேனைக்கு முன்பதாக ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய மகிமையை துதித்து பாடும்படியாய் அங்கே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு ஒரு ஜெயம் காத்திருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் அங்கே பாடகரை நிறுத்தும் பொழுது அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதா விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையோ மோவாபியரையோ சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தரை எழுப்ப பண்ணினதினால அவர் வெட்டிட்டு விழுந்தார்கள். அவர் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வெற்றி அது சமாதானத்தின் முடிவாக காணப்படும். அதோட முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் குறித்து வாக்கு கொடுக்கிறார். நாம் துதிக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தை துதித்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய பாடல்களால, நம்முடைய தாளத்துகளால, நம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் நன்றிகளை செலுத்தும் பொழுது, துதிகளோடு அவர் சமூகத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? நாம் செய்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதிலே ஒரு இழைப்பாறுதல், ஒரு அமைதியான, ஒரு நிம்மதியான ஒரு இழைப்பாறுதலை, வெற்றி எனும் இழைப்பாறுதலை உங்களுக்கு நடக்க கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எஸ்தருடைய புஸ்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஆண்டவருடைய பெயரோ நாமோ யெகோவா கர்த்தர் தேவன் சொல்லி ஒரு வார்த்தையுமே இல்லை. ஆனா அவருடைய பிரசன்னம் முழுவதுமாக நிறைந்திருந்தது. அதனால எஸ்தருடைய நாட்கள்ல யோசிச்சு பாருங்க, அவர் யூத பெண்மணியா இருந்தாலும் அந்த 127 நாடுகளை ஆளுகிற ராஜாவாகி அகாஸ்வேருடைய கண்கள்ல கையை கிடைத்தது. யூதர்கள் அருவருப்பாக எண்ணப்பட்ட அந்த நாட்கள்ல, அந்த தேசத்துல 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாய் மாற்றப்பட்டார் எஸ்தர். காரணம் என்ன? ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக தங்கி இருந்தார். யூத மக்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் தான் கீழ்ப்படித்தாங்க. ஆண்டவர் தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவங்க யாரையும் தலைக்கு பிடித்து என்ன செய்யல? வணங்கல. அது நிமித்தமாக எவ்வளவு பெரிய பொருளாப்பு விளைவித்த போதும் கர்த்தர் அந்த இடத்துல அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார், ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அவர்கள் பழுகும்படியார், அவர்கள் சந்தோஷத்தை எப்படித்து மகிழும்படியார் ஆண்டவர் செய்தார். பழைய சமயத்தில் நிறைய காரியங்கள் செய்ய முடியும், பார்க்க முடியும். அதே போல தானியேல் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். தானியேல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட வாலிபர்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட வாலிபர்கள். ஆண்டவரை தவிர யாரையும் செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் தரித்து நின்றவர்கள். ராஜாவுடைய போஜனத்தினால எங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்த மாட்டோம் சொல்லி உறுதியாய் தரித்து நின்றவர்கள். அது நிமித்தமாக அந்த தேசத்துல உயர்ந்த பதவிகளில் இருந்த போதிலும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பின சத்துருக்கள் என்ன செய்யறாங்க? இவர்களை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே சில காரியங்கள் என்ன செய்யறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல பாருங்க, அவர் உறுதியாக இருந்தது நிமித்தமாக அங்க பார்க்கிறோம். அவர் 28வது வசனத்துல பார்க்கும்போது கர்த்தருக்கு அவர்கள் பயந்து உலக சட்டங்களுக்கு ஆசாபாசங்களுக்கு உலகமான காரியங்களுக்கு அவர் உலகி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்தி நின்றதுனால இடத்துல பார்க்கும்போது 21வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசாகளோடும் பாதைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாக இருக்கிற பொழுது நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நம்முடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு அவர்கள் எங்க போடப்பட்டாங்க? எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அக்னி சூளை எத்தனை மடங்கு சூடா இருக்கு? 7 மடங்கு
சூடாக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு சூடான அக்னி சூளையில போட போன ராஜாவை கட்டளை கடுமையா இருந்தபடினால் அந்த வசனம் சொல்லுது, சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததினாலும் அக்னி ஜுவாலை சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போன புருஷர் என்ன செஞ்சு கொல்லப்பட்டது. இவங்களை கெட்டி கைகளால் கட்டி வஸ்திரத்தோட சேர்த்து கட்டி சாதாரண ஒரு பேப்பர் தீயில காமிச்சோம்னா மெழுகுவர்த்தி தீயில காமிச்சா என்ன செஞ்சிடும், எரிந்து சாம்பலாகிடும். ஆனா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில இவர்களை வஸ்திரத்தோடு சேர்த்து இருக்க கட்டி அவரை சூளை நடுவிலே கொண்டு என்ன செய்றாங்க போடுறாங்க. தூக்கிட்டு போனவர்கள் என்ன செய்றாங்க, பக்கத்துல போகும்போது சாம்பலாகிடுவாங்க. ஆனா அடுத்த வசனத்துல சொல்கிறோம், பார்க்கும்போது சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளை நடுவில் இருந்தாங்க. ஆனா அப்போ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய கண்ணில் என்ன பார்த்து பாருங்க, அந்த தன் மந்திரிமாரை நோக்கி 3 புருஷரை எல்லாமும் கட்டுண்டவர்களாய் அக்னி சூளையில போடுவித்தோம். அவர் ராஜாவுக்கு ஆமான்னு சொல்லி சொல்றாங்க. இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் நாளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். யோசிச்சு பாருங்க, அந்நிய ராஜாக்கள் அறிக்கையிலாம் நீ கட்டுண்டவர்களாய் 3 பேரை உள்ள போட்டோம், அப்படிதானே, கரெக்ட் தானே? மந்திரிமார்கள் கேட்கலாம், ஆமா 3 பேரை தான் போட்டோம். ஆனா நான் அங்க பார்க்கிறது என்ன, 4 பேரை பார்க்கிறேன். நீ கட்டி உள்ள போட்ட, ஆனா விடுதலையா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, உள்ள உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த 4ஆம் நபர் யார மாதிரி இருக்கிறார், தேவ சாயல் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ராஜா இடத்துல அறிக்கையிடலாம். உடனே 4 பேரை 3 பேரை வெளியெடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் மேல ஒரு தீயினுடைய கருவின வாழை கூட என்ன செய்யல இல்லை. நாம் ஆண்டவருக்கு உறுதியை கருத்து இருக்கிற பொழுது ஆண்டவருடைய பிரசனம் நிறைத்து அவர் போடு கூட இருந்து அந்த இடத்துல இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். தானியேலை சிங்கக்குகையில போடும் பொழுது கர்த்தர் அதை தான் செய்தார். தேவ தூதனை இடத்துல அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கர்த்தருக்காக இருக்கிற காரியம் ஒரு சேலஞ்சிங், ஒரு பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். அது ரொம்ப கடினமான ஒரு பாதையா இருக்கும். ஆனா அதனுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். கர்த்தருடைய பிரசனத்துக்கு வருகிற உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அதே போல புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல பேதுருவை குறித்து என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பேதுரு என்ன செய்யறாரு, பரிசுத்த ஆவியில் இருந்தவராய் கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த இடத்துல என்ன செய்யறாரு, அவர் அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையின் பிரசன்னம் நமக்கு நிறைத்து அங்கே 3000 பேருக்கு மேலாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு பிரசங்கம், ஒரே ஒரு செய்தி நிமித்தமா 3000க்கும் மேற்பட்டவர்கள் செஞ்சாங்க ஆண்டவரை ரட்சகராய் கொண்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல துதிக்கும்படியான, ஆண்டவரை ஆராதிக்கும்படியான, ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய கட்டளையை கீழ்ப்படியும்படியாய், அவருடைய வசனத்தின்படி நடக்கும்படியாய், அவருடைய வசனத்தை அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்துல நாம் நிறைவாக செய்ய முடியும், தங்கி காவலிக்க முடியும், அதுக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மளால் சேர்ந்து கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நித்திய இறைப்பாதலுக்கு நேராக கடந்து செல்லணும்னு சொன்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை துதித்து பாடுகிறவர்களாய், அவருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்திலே அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய சட்டத்திற்கு நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பிரசனத்துக்கு நாம் வரும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அளவிடப்படாதது, அளவிட முடியாத ஒரு காரியம். அவர் நித்திய பேரை கொடுக்கிறார், அவர் நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறார், நித்திய சமாதானத்தை கொடுக்கிறார், எல்லா காரியங்களையும் நிறைவாக கொடுக்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் நான் பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோல் எங்க செய்ய ஒரு என்ன செய்து ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஆரோனை மாற்றத்தான் தெரிந்து தரத்து குழப்பம் வரும் பொழுது இந்த ஆரோனுடைய கோலை இது போல வச்சாங்க. ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆரோனுடைய கோல் என்ன செய்வது துளிர்த்து இருந்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்து இருந்தது. யோசித்து பாருங்க, ஆரோனுடைய கோல் எப்படிப்பட்டது? அது சாதாரண ஒரு தடி, அது மரத்தை விட்டு வெட்டப்பட்ட உடனே அதை காஞ்சி போயிடும். நம்ம ஒரு மரத்தால் நினைச்சிடும், ஒரு கொப்பை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும், காய்ந்து போயிடும். அது காஞ்சி போன கம்பதை பண்ண தடியா என்ன செய்வாங்க, வகைப்படுத்தி இருப்பாங்க. அதற்குள்ள உயிர் இல்லை, அதோட உயிர் என்ன செஞ்சு அழிந்து போயிட்டு அது வேரோடு இணைந்திருக்கும் பொழுது அது உயிரோடு இருந்த அந்த தடி அது மரத்தை விட்டு அகற்றப்பட்ட உடனே அதோட உயிரை இழந்து போனது. அது உயிரற்ற ஒரு தடி.
அதே போலதான் நிறைய நேரங்கள்ல நாம் ஆண்டவரை விட்டு விலக போகும் பொழுது நாம் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா உயிரச்சதா என்ன செஞ்சிடும் மாறிடும். சரீர பிரகாரமாக நடமாடிட்டு இருப்போம், ஆனா நம்முடைய ஆத்மா என்ன செஞ்சிடும் உயிரச்சதாய் மாறிவிடும். ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டுடைய கோல் என்ன செஞ்சது துளிர்த்திருந்தது. நம்முடைய வாழ்க்கையில நாம் துளிர்க்க வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாறும் சொன்னா, ஒரு துளிர் எழுபடும் சொன்னா, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை என்ன செய்ய போகுது செழிக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அதை ஈசாயின் வேறாக இருக்கிற நம்முடைய அனுபவ இயேசு கிறிஸ்துடைய பிரசனத்துக்குள்ளாக வரப்படுது. நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல எவ்வளவு வறண்ட ஒரு கோளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்றால், ஆண்டுடைய சமூகம் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்கும்படியாக அவர் செய்வார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, அதுல பூ பூத்தது என்று சொல்லுவோம். பூ என்றால் ஒரு நறுமணம் இல்லையா? அந்த நறுமணத்திற்கு ஒரு பூ பூத்து ஒரு செம்பருத்தி பூவாக இருந்தாலும் அதோட வாசனையை நிமித்தமாக வண்டுகள் என்ன செய்யும் ஈர்க்கப்படும். அதே போல உங்களிடத்துல உங்களை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி இருந்த ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரப்படுது உங்களுடைய வாழ்க்கை வாசமானதாக நறுமணம் வீசுகிறதாக மாறும். நீங்கள் பூத்து குழுங்கும் பொழுது உங்களை வெறுத்தவர்களும் உங்களை பகைத்தவர்களும் உங்களை ஒடுக்கினவர்களும் உங்கள் பட்சத்திலே வருவார்கள். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் திரும்ப ஆண்டுடைய சமூகத்தில் நாட்டப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை துளிர்த்து பூக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு நிறைய நேரங்கள்ல உதவி யாராவது செஞ்சிட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஏங்கி இருக்கும் போதுதான் அந்த உதவி செய்யாம ஓடி ஒழித்தவர்கள், நம்மை வெறுத்து ஒதுக்கினவர்கள், நம்மளை அவமானப்படுத்தினவர்கள், இதெல்லாம் எங்க முன்னேற பாராட்டு சொன்னவங்கலாம் அந்த இடத்துல உங்க கூட உங்களுக்கு சமாதான வார்த்தை கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு நேராக இந்த ஆண்டுடைய சமூகங்களை வழிநடத்தும். அடுத்த வார்த்தை பார்க்கிறோம், பாதுகை பணங்களை கொடுத்தது. ஒரு ராஜா போருக்கு சென்று வெற்றி வாகை சூடினா என்ன செய்வாங்க? வாகை பூ சூடுவாங்க. அதான் வழக்கம். அதே போல நம்முடைய வாழ்க்கையை வெற்றி உள்ளதாக முடியும் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கீழத்தை நம்முடைய சிரசிலே சூடுவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்திற்கு கடந்து வரும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் நாம் துதித்து பாடுகிற பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசிக்கிற பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் வேத வசனத்தை தியானிக்கிற பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, கர்த்தருடைய அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு காண்பிக்கிற பொழுது, அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு வேத புத்தகத்துக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுத்தி நடக்கிற பொழுது, ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக அமைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வறண்டதாய் காணப்பட்டாலோ அது செழிப்பாய் மாறும். அவருடைய கடைக்கண் பார்வை நிமித்தமாய் ஒரு பெரிய வறண்ட பூமி கூட செழிப்பாய் மாற முடியும் சொன்னார். ஆனா அவருடைய உள்ளத்தை வைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு அதிகமாய் செழிப்பாய் மாறுவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. என் கரத்தின் நிழல்னால் நீ மறைக்கிறேன்னு சொல்றாரு. என் செல்வத்தில் நிழலாக நீ அடைக்கலமாய் இருந்திருக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய மகிழ்வுகளை பின்னாலே காக்கும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ சாதாரண ஒரு காட்டு புல்லுக்கை உணவு ஆண்டவர் செய்யும் பொழுது கரங்களில் இருக்கிற அவருடைய கரத்தில் இருக்கிற நமக்கு அவர் எவ்வளவு ஆயுசை வளர்ந்தவராக இருக்கிறார். கடந்து வருகிற பாதைகள் கரடுபடா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை உங்களுக்காக சபை பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில நேர்த்தியாய் செய்திருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அது இன்னும் நிறைவேறலையே சொல்லி கேட்கலாம். ஆனா குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளக்கும். அது பொய் சொல்லாது, தாமதித்தால் காத்திருக்கிறோம் சொல்லி கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம். கர்த்தர் மிகப்பெரிய அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்துவோமா? கர்த்தர் ஓடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் தேவ சமூகத்து அப்பங்களான திருப்தியாக்கி இருக்கிறார்.
சமூகங்களாகி வேறு வசனம் நம்முடைய ஒவ்வொரு நாள் நினைத்திருக்கிறோம் சொல்லி அவர் வருகிறார். அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டது, நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி நினைத்த நாட்கள்ல அவருடைய அலையின் சத்தம் நம்மை அழைத்து நம்மை விட்டு வழிகளுக்கு போனோம், ரொம்ப தூரமா போனோம். ஆனாலும் நம்முடைய அழைப்பு நம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறதா இருக்கிறது. அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். பூமி அழியும், ஆனால் அழியாத ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கைக்கு நேராக இவையில மாத்திரம் அல்ல, மறுமையிலே சமூகத்தினால் திருப்தியாக போதுமானவராக இருக்கிறார். நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல, நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகத்தின் சொந்தமே என்று காண்பேனோ, ரோகமே சொந்தமே என்று காண்பேனோ,
சுத்தம் பசிதாரம் மனதுயரம் அங்கே இல்லை என்ற இடத்தை வாஞ்சித்து விண்ணவராகி உங்களுடைய பாதத்தில் என்னுடைய சமூகத்தில் சேர்த்து வந்திருக்கிறோம் சுவாமி. பரிசுத்த சிந்தையோடு உண்மை பின்பற்றணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் சுவாமி. ஒரு அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஆயத்தமாக இந்த சமூகத்தில் இருக்கிறோம். ஒரு வருகையிலே தகப்பனே நாம் உன்னோடு சேர்ந்து தகப்பனே உங்களுடைய ரகசியத்துக்குள் பிரவேசிக்க எனக்கு உதவி செய்யும். இம்மையிலே மாத்திரமல்ல சுவாமி, மறுமையிலேயும் உங்களுடைய சமூகத்தையே நாங்கள் நாடி வந்து நித்திய இழைப்பாதலை கற்றுக்கொள்ள நீதிக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து வழிநடத்துவீராக. துதியும் கனமும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே உரியது சுவாமி. நீர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே யாவரையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தை ஆசீர்வாதங்களால் நிறைத்து நடத்துவாராக. இந்த நாளிலே என் வாய்ப்பு கொடுத்த செய்கிறதுக்கு போதலுக்கும் சகோதரர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு செலுத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக உங்களுடைய ஜபங்களிலே தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே இவைகளை நினைத்துக் கொள்ளும்படியான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Thank you.